எலும்பில்லாத கோழி துண்டு கூட உப்பு மிளகு போட்டு அரைச்சிக்கலாம். கோழியை நம்ம எப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த நறுக்கி வச்ச கோஸு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச கோஸு இந்த அரைச்ச கோழி ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டோம். இதை சின்ன சின்னதாக எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஊற வச்ச மிளகாய், தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மஞ்சள், இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறோம். பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கருவேப்பிலை போட்டு மசாலாலாம் போட்டுட்டு இப்போ அந்த அரைச்ச விழுதை இதை ஊற்றி வதக்கிக்கலாம். சிக்கன் தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் குருமா மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு இதை பேசி வதக்கிக்கலாம். கோஸும் கோழியும் அரைச்சி நம்ம ஆவியில் வேக வச்சோம் இல்லையா, அது ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. அந்த கிரேவியில் இதை போட போகிறோம். கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கிரேவி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுடு தண்ணி கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. போட்ட இறைச்சிலையும் நல்லா கிரேவி குழம்பு சாரம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு நிப்பாட்டிக்கலாம்.